நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிப்பா நல்லா இருக்கே. இது மாதிரி எத்தனை ஜிப்பா வச்சிருக்க நீ வீட்ல? நிறைய வச்சிருக்கேன். நிறையன்னா எத்தனை? வேணும்னா தரேன். வேணும்னா தெரியா? ஓகே, ஷோல்டர் சைஸ் பாத்துக்கலாம் ஒரு தடவை. ஓகே, ஷோல்டர் சைஸ் ஹைட் பாருங்க ஃபர்ஸ்ட். ஹைட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லமா, நம்மளுக்கு போட்டா குர்தா மாதிரி இருக்கும். வெரி பேட். ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? வசந்த முல்லை போலே. டெடிகேட்டட் டு மீ. ஊர்ல இருக்கிற எல்லா பாட்டும் உங்களுக்கு தானா? இல்ல, சும்மா கேட்கறத கேட்டுக்கலாம் இல்லையா? ஓகே, நம்ம கொடுத்தா தானே. கம் ஆன். என்ன கம் ஆன் கம் ஆன்? என்ன விலை குறைச்சு கேக்குற மாதிரி? செல்வா நீ வந்து குடுக்கலக்கா. நல்லா பாடு போ. ஓகே சரிக்கா. அதெல்லாம் பத்தில நீ கவலைப்படாத, நல்லா பாடுப்பா தம்பி, நீ நல்லா பாடு, நான் பாத்துக்கிறேன். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே வா, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே வா, இடிலா உன்னையே மனம் நாடுதே, இடிலா உன்னையே மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இடிலா உன்னையே மனம் நாடுதே, இடிலா உன்னையே மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. ராஜகணபதி எஸ் மேம். தொண்டை கட்டியிருக்கோ? இதெல்லாம் நிறைய வேர்ட்ஸு கட்டாய் போய் இல்லை, ஒவ்வொரு சங்கதியோடும் பிகினிங் ஃப்ரேஸு கட்டாய் போயிட்டே இருந்தது. அது கொஞ்சம் கவலையாகி போச்சு எனக்கு. அந்த பாட்டு வந்து 100% பாட முடியும் ராஜகணபதியால். நான் தொண்டை இன்றைக்கி கொஞ்சம் கூட ஒத்துழைக்கலை உங்களோட. அதான் நல்லா பாடிங்க, பாடினது நல்லா தான் பாடிங்க. பட் இந்த த்ரோட் கண்டிஷன்னால தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தொன்னா சூப்பர் டூப்பராக பாடினடா. தேங்க்யூ மேம். எனக்கு வந்து ஒரு குட்டி ரெசர்வேஷன் என்னென்னா வந்து எனிவே இந்த ஜானரில் வந்து நீங்கள் பக்காவாக ஒரு கிளாசிக்கல் சிங்கர், ஒரு சும்மா
இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சு யூ ஜஸ்ட் ட்ரை அ மெலடி நோ. இல்லாட்டி வந்து இந்த மாதிரி என்னாகும், இந்த ஜானர் ஆஃப் மியூசிக் மட்டும் கற்றுன்னு நம்ம முன்னுக்கு போவோம். இப்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எவ்வளோ லைட் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்க. இப்போது இந்த ப்ராசஸ் யூ லேர்ன் டு அன்லேர்ன் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் ஆல் திஸ் டைம் அண்ட் லேர்ன் சம் மோர். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும் ராஜு. எனக்கு இன்றைக்கி நீங்கள் பாடினத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ராஜகணபதி, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் பாடும்போது கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி உட்காந்து பாடினா நல்லாயிருக்கும். உங்கள் கண் என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுதுன்னு நீங்கள் கொஞ்சம் கண்ணாடியில் கவனிக்கணும். ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரொம்ப அப்பப்போ ரொம்ப பல்ஜ் பண்ணி வெளியில் வருது, அது உங்களுக்கே தெரியலை. அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவை நீங்கள் பாடும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பாடுங்க. ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம் இன்னும் ஒரு சிங்கருக்கு இருக்குது. அவர் கரெக்டாக வந்து அப்பப்போ சன்கிளாஸஸ் போட்டுன்னு வருவார். சித்துமா சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம ஸ்டேஜில் நம்ம முகம் எப்படி தெரியறது நம்மளுக்கு தெரியாது இல்லை கண்ணா. அண்ட் வாட்சிங் யுவர் டெலிகாஸ்ட், வாட்ச் இட். எஸ் மேம். Then you just need to temper down some stuff, that's all. All the best to you, darling. தேங்க்யூ மேம். ராஜகணபதி, எஸ் சார். குட் அட்டெம்ப்ட். எனக்கு ஃபஸ்ட்டு பல்லவி, ஏன்னா அது சில வாய்ஸஸ்க்குன்னா வார்ம் அப் வேணும். நம்ம என்ன செய்யணும், அந்த வார்ம் அப்க்கு நம்ம வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி, எனக்கு இந்த இருக்குது அந்த ப்ராப்ளம். கோயிங் டு ப்ரோக்ராம், ஃபஸ்ட்டு சாங்கு நம்ம ஹை பிச்சு சாங்கு டச் பண்ணும்போது பிசர் அடிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியிலேருந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, நீ டாப்பில் பாடக்கூடாது. சா பா சா இந்த மாதிரி சங்கதிகள் எல்லாம் நீ வார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வாய்ஸ் வந்து உனக்கு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நீ பாடுற ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற சாங்கை நீ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது வாய்ஸ் வந்து உனக்கு ஒத்துழைக்கும். அந்த ப்ராசஸ் நீ கண்டிப்பாக செய்யணும். நீ பாட என்னாச்சு, சரணத்துலேருந்து வாய்ஸ் வந்து உனக்கு ஓப்பன் ஆச்சு. நீ விஷுவலில் பாரு நாளைக்கு. லாஸ்ட் பல்ல வரும்போது நல்லா இருந்தது. ஸோ இந்த 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 நீ அந்த லாஸ்ட்டு சஸ்டெயின்ஸில் நீங்கள் எங்கே கட் பண்ணணும் அதுன்றது இன்னொரு வாட்டி அனந்த் சார் கிட்ட உட்காரணும். அந்த சஸ்டெயின் நோட்ஸு ஒரு 3-4 இடத்துல பிரீத் பத்தலை. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நல்ல சிங்கர் நீ இந்த மைன்யூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்ல வாழ்க்கை இருக்குது. ஓகேவா? காட் பிளஸ். சங்கீத சௌரவ கங்குலி எஸ்கா. ஒவ்வொரு வாரமும் சங்கீத வித்வான் மாதிரி தான் வருது ட்ரெஸ் பண்ணிட்டு. என்ன அடிக்கிற மாதிரியே பார்க்குற? அடிச்சுட போல விட்டா பாவனாவை. அடிக்காதப்பா தம்பி, அடிக்காத தம்பி. நீங்களே ஏதோ சொல்லி கொடுப்பீங்க போல் இருக்கு. இல்ல, கையை ஓங்கந்த வச்சு நான் லைட்டா கெஸ் பண்ணிட்டேன். அது அவர் பவுலிங்கும் பண்ணுவார்ல, அதனால. ஆமா, கங்குலி பவுலிங் போட்டாருன்னா 10 விக்கெட் விழும் ஒரே பால்ல. சரி, நல்லா பாட்டுனீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்க இல்லையா? நம்ம நெஞ்சில் நின்ற ராகங்கள் படம் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? இதோட கிளைமேக்ஸ் உச்ச கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் போயிட்டு இந்த கிளைமேக்ஸ் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ராஜகணபதி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்.